ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது அக்ஷர பிரம்ம யோகத்தில் 21வது ஸ்லோகம். அவ்யக்தோக்ஷர இத்யுக்தः ஸ்தமாஹோ பரமாங்கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவ்யக்தோக்ஷர இத்யுக்தः ஸ்தமாஹோ பரமாங்கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அக்ஷர இதிஹி அக்ஷரஹா இதி, அக்ஷரம் என்று கூறப்படுகிறது. உக்தஹா என்னது? அவ்யக்தஹா, அக்ஷரம் என்று கூறப்படுகிற அவ்யக்தம் எதுவோ அதையே பரமாம் உயர்ந்த கதியாக எல்லாரும் சொல்லுகிறார்கள். என்னது? அவ்யக்தம் என்பது உயர்ந்த கதி. அந்த வியக்தமாக காணப்படுகிற ஒரு மூலப்பிரகிருதியை தாண்டி அந்த அக்ஷர பிரம்மமாக இருக்கிற அதை அடைவது அது உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே எம் பிராப்பிய, அதாவது எதுபோல ஒரு அக்ஷர பிரம்மத்தை அடைந்து நான் நிவர்த்தந்தே திரும்பி வருதல் இல்லையோ அது என்னுடைய பரமம் தாம, என்னுடைய பரமபதம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சென்ற ஸ்லோகத்துலலாம் என்ன சொன்னார்? எந்த இடத்துல சாதாரணமாக ஸ்தாவர ஜங்கம பொருள்களின் கூட்டம் என்னது முன்னாடி இருக்கிறதே தான் இப்பொழுதும். ஆனால் அது என்ன பண்ணுறது? ராத்திரியானா ஒடுங்கிறது, பகலானா தானாக மேலுக்கு வருது. அப்படி தானாக மேலுக்கு வரதும் ராத்திரியானா ஒடுங்கிறதும் தன் வசத்தினால் நடக்கலை. நான் இப்போ வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு அதனோட முயற்சி எதுவுமே இல்லை. அது இயற்கையாகவே ராத்திரியானா ஒடுங்குகிறது, பகலானா மேலுக்கு வருது. அது தன் வசமின்றி மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது. அது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த விஷயம் அதாவது பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் இல்லை பிரிவு என்னது? பிரளயம். அதே போல் சிருஷ்டியில் வரும்பொழுது பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் சேர்க்கை, அதாவது ரெண்டும் அருகாமையில் இருக்கின்றது. அந்த நிலையை மனசில் வச்சுட்டு அக்ஷரம் பிரம்மம் அவ்யக்தம்னு சொன்னால் ரெண்டு இருக்குது. ஒன்று ஒரு அவ்யக்தம் மூல பிரகிருதியை குறிப்பிடும். இரண்டாவது அவ்யக்தம் என்று அவ்யக்தா அப்படின்னு இன்னொரு தடவை சொல்லும்போது அந்த அவ்யக்தம் அக்ஷர பிரம்மமாகிய என்ன பரம்பொருளை கூறுகிறது. அந்த அக்ஷர பிரம்மம் என்னது? எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி எளிதில் விளங்கி கொள்ள முடியாதது, யாருக்கும் எவருக்கும் எளிதில் விளங்காமல் இருப்பது. அந்த விளங்காமல் இருப்பதோட உண்மையான இடம் எங்கே இருக்குது? பரமம் பதம், ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீகிருஷ்ணரை சரணாகதி செய்து அடைந்தால் அந்த பரமபதம் நமக்கெல்லாம் கிட்டும். ஆனால் இது இல்லாமல் முயற்சி. பெருமாள் என்ன சொல்கிறார்? ஞான விஞ்ஞான யோகத்திலையும் இந்த அக்ஷர பிரம்ம யோகத்திலையும் என்ன சொல்கிறார்? பிரணவத்தில் மனதை நிறுத்தி அதனால் இந்த சுவாதிஷ்டானம் மணிபூரகம்னு இந்த சகசிர சக்கரம் இருக்கே, இந்த ஒவ்வொரு சக்கரத்து மூலமாக அந்த பிராணனை நிறுத்தி அப்புறம் மூலாதார சக்கரத்துலேருந்து ஆரம்பித்து சகசிராரம் தலைமையில் இருக்கிற சக்கரத்து வழிக்கும் நிறுத்தி அது வழியாக அந்த மூலாதாரத்தில் அதாவது பிரணவாகாரத்தில் நிறுத்தி அது மூலமாக பிராணனை வெளியே எடுத்து செல்லும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கும்? பரமபதம், முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது திரும்பி வருதல் இல்லை, நான் நிவர்த்தந்தே. அதுபோல் ஒரு முயற்சி செய்தாலும் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் அங்கே ஒரு கமா போட்டு செமிகோலன் போட்டு அந்த சென்டென்ஸை முடிச்சுடலாம், திரும்பி வருதல் இல்லைன்னு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஜெகதாச்சாரியர் பகவத் ராமானுஜர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார்? இப்படியெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் உனக்கு மோட்சம் போகணுன்னு ஆசை இருக்கா? ஆமாம் இருக்குது, ஆசையாக தான் இருக்குது. ரொம்ப இந்த ஜென்மத்தில் இருக்கிற இந்த சரீர சம்பந்தமாக இருக்கிற பிரகிருதி சம்பந்தத்தில் கிடைக்கிற இந்த சிரமத்தெல்லாம் காட்டிலும் நம்ம இதுலேருந்து கழண்டுக்கணும் அப்படின்னா பெருமாண்டவா சரணாகதி பண்ணி ஆச்சாரியர் மூலமாக பெருமாள்கிட்ட சரணாகதி பெருமாள் இந்த தேகவசான காலத்திலே முக்தி கொடுத்து விடுவார் அப்படின்னு நம்மளுக்கு பெரிய தைரியம் சொல்லி கொடுத்துருக்கார். சீட்டு ரிசர்வ் பண்ணுற கதை
ரொம்ப ட்ரைவேலாக கலோக்கியலாக நம்ம இந்த வார்த்தையை சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது கலோக்கியலாக சொல்லிக்கக்கூடிய விஷயம் இல்லை, ரொம்ப சிறப்பானதான். ஆனால் மனதில் ஒரு நம்பிக்கை வருது, ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, மேலும் மேலும் சில விஷயங்களை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணியிருக்கோம், பரமபதத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு. இதில் என்ன முக்கியமாக, இதில் இன்னொன்று கூட ஹார்தமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பெருமாள் ஏற்கனவே நம்ம 18வது அத்தியாயம் வாசித்துட்டோம். அதில் என்ன சொல்கிறார், எந்த கர்மாவை செய்கிறதா இருந்தாலும் எல்லாவற்றையும் என்னுடைய திருவடி வாரத்தில் நிறுத்து, அதில் முக்கியமாக வச்சு அந்த வேலையை செய். அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏகாதசி உபவாசமானாலும் பரவாயில்ல, துவாதசி பாரணையாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் எதாக இருந்தாலும் கோவிலுக்கு போகணும் பெருமாளை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வரஜ, எல்லா கர்மங்களையும் விட்டுடு, எல்லாவற்றையும் என்னையே சிறப்பான தர்மமாக கொண்டு செய் அப்படின்னா, அவர் எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு சொன்னால் ஏகாதசி உபவாசம் இருக்காத, துவாதசி பாரணை பண்ணாத, வாரத்தில் ஒரு நாளைக்கு கூட கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்காத, அதெல்லாம் அவர் சொல்லட்டே இல்லை. அது மாதிரி லிங்க் இல்லை அதுக்கு. உனக்காக செய்யப்பட்ட விதிக்கப்பட்ட கர்மங்கள் என்னவோ அது அத்தனை தொடர்ந்து செய்துட்டே இரு. ஆனால் அதற்கு எல்லாவற்றிலும் மேலானது என்ன, ஸ்ரீகிருஷ்ணரை சரணமடைவது, ஸ்ரீகிருஷ்ணரை முன்னே நிறுத்தி எல்லா வேலையும் செய். அப்போ என்ன பண்ணோம், என்னை முன்னே நிறுத்தியதுனால அது எவ்வளவு சிரமமான வேலையாக இருந்தாலும் அது தன்னடைவே சிறப்பாக நடந்து முடியும். அதற்கு உன்னுடைய முயற்சி வேணும், நீ முயற்சி செய்யணும். கிருஷ்ணா, இந்த ஏகாதசி உபவாசத்தை நல்லபடியாக நடத்தக்கூடு, எதை பார்த்தாலும் பார்த்த உடனே சாப்பிடணுன்ற ஒரு நப்பாசியை என் மனசில் வளர்த்துடாத அப்படின்னு பெருமாளில் பிரார்த்தனை பண்ணிட்டா அது என்ன பண்ணோம், தானாக அந்த ஏகாதசிக்கு நம்ம சாப்பிட்லேன்ற நினைவில்லாமையே கூட அந்த ஏகாதசி 12 மணி என்ன பண்ணோம், 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும்னா அது தானாக அது அப்படியே நடந்து முடியும். அதற்கு என்ன வேணும், அடிப்படையில் நம்பிக்கை, ஃபெய்த்து, அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த இருந்ததுன்னா அந்த பெருமாளை முன்னாடியே அதை நிறுத்திவிட்டா அவரே நம்மளுக்கு அனுகூலம் பண்ணிவிடுவார். அவரே இந்த பொண்ணுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு உபவாசம் இருக்கணும்னு நப்பாசி இருக்க போல இருக்கட்டுமே, அதுக்கு முயற்சி பண்ணுறது, என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்னு சுவாமி நம்மளை ஒரு அஜிமேஷ் மேற்பார்வை பார்த்துப்பார். ஆனால் சாப்பிடணுன்ற ஒரு அபிப்பிராயத்தையே கொடுக்க மாட்டார் அப்படின்னா அந்த ஏகாதசி பழிச்சுப்படும். அப்போ என்னாச்சு, அந்த பெருமாள் திருவடி வாரத்தில் அதை முன்ன நிறுத்தி செய்தமே, அதனால் பெருமாளே தான் சொல்கிறார் நானே அதை முடிச்சு கொடுக்குறேன்னு. அது மாதிரி இங்கே என்னவோ அக்ஷர பிரம்மத்தில் இந்த மூல பிரகிருதிக்கு தாண்டின அக்ஷர பிரம்மத்தில் அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் தன்னுள்ளேயே அடக்கி கொண்டிருக்கிறது, யாருக்கும் எளிதில் விளங்காமல் இருப்பது. அதனால் அத்தகைய இடத்தை அடைவதற்கு அது என்னுடைய இடம், பரமம் பதம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.